கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த நாளுக்குரிய தியானத்திற்கான தேவ வார்த்தை யோவான் அதிகாரம் 1 வசனம் 4. அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாயிருந்தது. பிரியமானவர்களே, கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் எக்காலத்திலும் கர்த்தரை விசுவாசித்து அவருக்கு பிரியமுள்ள வாழ்க்கை வாழ வேண்டும். யோவான் 1:4 அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாயிருந்தது என்று சொல்லப்பட்டுள்ளது. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாயிருந்தது, அந்த வார்த்தைக்குள் ஜீவன் இருந்தது. அந்த ஜீவன் நமக்காக இந்த உலகத்தில் வந்து பாடுபட்டு நமக்காக இரத்தம் சிந்தி இருளாயிருந்த நமக்குள் ஒளியாயிருக்கிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் நமக்காக மனிதனாய் வந்தார். இருளாகிய நம்மை பிரகாசிக்கும்படியாக கர்த்தர் இந்த உலகத்தில் வந்தார். இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்று வேத வார்த்தை சொல்லுகிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறந்து நம்மை பிரகாசிக்கும்படியாக அவர் மனிதனாய் வெளிப்பட்டார். அவர் பிறப்பின் நிமித்தமாய் நம்முடைய வாழ்க்கை வெளிச்சம் நிறைந்ததாய் இருக்கிறது. அவரை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்ட நாம் பிரகாசம் உள்ளவர்களாய் இருக்கிறோம். அவருடைய ஒளி நமக்குள் வீசுகிறது. எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது என்று வேத வார்த்தை சொல்லுகிறது. அவருடைய ஒளியை பெற்றுக்கொண்ட நாம் எழும்பி பிரகாசிக்கிறவர்களாய் அந்த ஒளியை பிறர் பயனடையாதபடிக்கு மூடி வைக்காமல், நாம் மட்டும் வைத்து விடாமல், பிறர் அந்த ஒளியை பெற்றுக்கொள்ளத்தக்க வகையில் நாம் வெளிச்சம் தருகிற வாழ்க்கை வாழ வேண்டும். விளக்கு தண்டின் மேல் வைக்கப்பட்ட ஒளியாய் அநேகருக்கு பயன்படுகிற வாழ்க்கை, கர்த்தருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற வாழ்க்கை வாழ வேண்டும். நம்மிலே இருக்கிற அந்த வெளிச்சம் மங்கி போகாதபடிக்கு, இருளடைந்து விடாதபடிக்கு எச்சரிக்கை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். இருளடையாமல் அது ஒவ்வொரு நாளும் பிரகாசிக்க நாம் பரிசுத்த ஆவியானவருடைய ஆலோசனையின்படி வாழ வேண்டும். அவர் வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிந்து அவருக்கு பிரியமுள்ள வாழ்க்கை நாம் வாழும்போது நம்முடைய வாழ்வு ஆசீர்வாதம் உள்ளதாக இருக்கும். ஆகவே கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து அநேகருக்கு வெளிச்சம் வீசுவோம். கர்த்தரோடு என்றென்றும் ஜீவிப்போம். ஆமேன். ஜெபம். எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்தி வருகிற எங்கள் அன்பின் பரிசுத்த பிதாவே, இந்த நாளையும் நாங்கள் காணும்படியாக நீர் எங்களுக்கு ஜீவனை தந்த உம்முடைய அன்பிற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். நாங்கள் தியானித்த வார்த்தையின்படியே ஒவ்வொரு நாளும் நாங்கள் பயன் தருகிற வாழ்க்கை வாழ, வெளிச்சம் வீசுகிற வாழ்க்கை வாழ நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கின்றோம். அநேகரை உமக்கு நேராக நடத்தத்தக்கதான கிருபைகளை நீர் எங்களுக்கு தரும்படியாய் ஜெபிக்கின்றோம். எங்களை உம்முடைய கரத்திலே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கின்றோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் பிதாவே. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.